ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாக வந்து நன்றிங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க நம்ம நேரடியாக அடுத்து கொடைக்கானலை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோம். ஆனைக்கட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 40 சென்ட் சேலுக்கு கொடுத்துருக்காங்க. அருமையான நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. வாட்டர் சோர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வாட்டர் சோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ரிவர் ஒன்று பக்கத்துலேயே ஓடுது. 40 சென்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கரண்ட் வசதி, ரோடு எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து நல்லா ஒரு சரிசமமான பூமிங்க. ஆனால் இது ஒரு ஹீல்ஸு தான். ஆனைக்கட்டினாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ நமக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் அப்படிங்கிறப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பக்கத்தில் ஆனைக்கட்டிலாம் போயிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நமக்கு வந்து ஒரு 40 சென்ட் அர்ஜென்ட் சேலுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக சேலுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பூமியை. இந்த பூமி பார்த்திங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டியிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் மேலே போகணும். அந்த இடத்துல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த இடம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சோர்ஸு, நல்ல வந்து ஒரு வியூவு. ரெண்டாவது இங்கே வந்து காஃபி, மிளகு அந்த மாதிரி நிறையா இங்கே விளையக்கூடிய இடம் தான் இது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான இடங்க. இந்த இடத்த உள்ளே பார்த்திங்கன்னா இந்த வீடு தெரியுதுங்களா, அந்த வீட்டை ஓட்டினா அப்படியே உங்களுக்கு வந்து ரிவரும் போகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தென்னம்புல்லை, பாக்கு, ஏலம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அருமையான இடங்க. 40 சென்ட்டுனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறாங்க. 40 சென்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்ட் 1 லட்ச ரூபா விற்றுட்ருக்குறாங்க. ஆனால் இவங்க அவ்வளோலாம் சொல்லலைங்க. 40 சென்ட்டுமே 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதுலேருந்து நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இடம் வேணுங்கிறவங்க நம்ம வாங்கிக்கலாம். பக்கத்தில் வந்து நிறையா ஒரு 10-20 வீடு இருக்குங்க. அதை விட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனைக்கட்டி வந்து நல்ல பெரிய ஊருங்க. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா காட்டேஜ் அந்த மாதிரி தான் நிறையா வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் ரோட்டில் நான் போகிறப்ப நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறையா பாக்கு மரம் அதிகமாக வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மிளகும், காஃபியும் ஃபுல்லாக இங்கே வந்து நல்லா விளையக்கூடிய இடம் போல் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அந்த ஏரியா வந்து நல்லா அழகாக இருக்குதுங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அதாவது கேரளா டைப்பில் தான் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. ஒரு தென்னம்புள்ள இருக்குதுங்க. நல்லா கொத்தாக காய்ச்சிருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஈபிலாம் இருக்குது. ஈபியில் நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதையும் பாருங்கள். பக்கத்தில் வந்து இந்த இடத்துக்கு கீழே அப்படியே நம்ம இப்படி திரும்பினதுமே பார்த்திங்கன்னா ரிவர் உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே தெரியும் பாருங்கள். உங்களுக்கு கீழே அப்படியே இந்த இடத்துக்கு கீழே இது ரிவருங்க. இந்த சோலையாக தெரியுது பார்த்திங்களா, இது ரிவர். இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி உங்களுக்கு எப்போவுமே இந்த தண்ணி போயிட்டே இருக்குது. இந்த சம்மர் டைம் பார்க்குற நேரத்தில் கேரளாக்குள்ளே நம்மளால் நிற்க முடியலைங்க, அவ்வளோ வெயில். ஆனால் தண்ணி மட்டும் அப்படியே நல்லா நிறையா போயிட்டே இருக்குதுங்க. அந்தளவுக்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு இடம் தான். இல்லை இந்த இடத்த வாங்கி ஒரு காட்டேஜ் மாதிரி வந்தால் போனால் ரெசார்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா இந்த மாதிரி இடம் தான் இப்போ அமைதியாக இருக்க இடம் தான் நிறையா பேர் விரும்புகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரியும். இது ஆனைக்கட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து டைரெக்டாக கூப்பிட்டு சேலுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நம்ம சேனலில் வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 40 சென்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் 15 லட்சம் தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து நெகோசியல் தான், 1-2 கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பூமியோட ரேட்டு. சரிங்களா? விலை வந்து அனுசரித்து கொடுக்கப்படுங்க. சரிங்களா? பார்த்து நம்ம ஓகே அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து கம்பல்சரி இந்த இடத்த வந்து நம்ம போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட செட்டிங் கொடுக்கலாம், நீங்களே பேசிக்கலாம். சரிங்களா? தண்ணி பார்த்திங்களா எப்படி ஓடிட்டுருக்குதுன்னு. இந்த பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மரங்கள் அந்த நிறைய அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது. அது இல்லாமல் மேலே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி அந்த ஒரு பார்க்கில் வந்து தண்ணியெலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, மேலே போயிட்டு கீழே விழுகிற மாதிரி அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா இதில் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபால்ஸும் இருக்குது. ஃபால்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஃபால்ஸுங்க. தண்ணி அதிகமாக வந்ததுன்னா நல்லாவே விழுகும். சரிங்களா? அருமையான பூமிங்க. இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க இந்த வீட்டோட வாங்கிக்கலாம். கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது. 40 சென்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்ட் வந்து 1 லட்ச ரூபா, குறைஞ்சது 50,000 ரூபா அந்த ரேஞ்சு தான் விற்றுட்ருக்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து 40 சென்ட்டுமே வந்து 15 லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து கம்மி தான் நெகோசியல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈபி பார்த்திங்கன்னா ஈபி போஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடியே இருக்குதுங்க. பக்கத்தில் ஒரு 10-20 வீடு நல்லா எல்லாம் ஆர்சி வீடாக கட்டியிருக்கிறாங்க. அதில் வீட்லேயுமே கரண்ட்டு இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் 2 போஸ்ட் இருக்குதுங்க. சிமெண்ட் ரோடு பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு அருமையான ரோடுங்க. கார் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் கொஞ்சம் ஒரு மண் ரோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. 1 கிலோமீட்டர் வந்து ஆட்டோ இந்த ஜீப்பெல்லாம் உள்ளே போயிட்டு வருது. கார் போகிற மாதிரினா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும் நம்ம. இல்லையா அப்படின்னா ரோடு ஏதாவது போடுறதுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா ரோடு போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா?
இப்போதைக்கு இந்த இடத்த வாங்கி வைக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இடம் கிடைக்காது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பூமி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் அதிசயம் தான். சரிங்களா? நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் ஒரு சென்ட்டுடைய ரேட்டு என்ன ரேட்டு வருது அப்படின்னு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக வீடியோ போடுவோம். சரிங்களா? கோயம்புத்தூர்காரங்க வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? பக்கத்தில் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். நிறையா காற்றாலை அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. நிறையா சுற்றி வர பார்த்திங்கன்னா எல்லா விவசாய பூமி தான். பாக்கு, தென்னந்தோப்பு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம்.